ஆமினி ஆங்கில பத்திரிகைகளை பார்ப்போம். ஆங்கில பத்திரிகைகளில் முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, எலெக்ஷன் கமிஷனின் டிலிமா என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. ஓவர் அப்சன்ஸ் ஆஃப் ஐஜிபி டு கண்டாக்ட் போல்ஸ் என்ற இந்த கேள்விக்குறியோடு எழுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி, பலத்த சந்தேகங்களோடு எழுப்பப்பட்டிருக்கின்ற செய்தியாகவே நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது போலீஸ் மா அதிபர் தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கின்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, அது தொடர்பாக அறிவிக்கப்பட்ட விடயங்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஒரு சங்கடமான நிலையை அல்லது குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதே இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது குறிப்பாக நேரடியாக சொல்லப்போனால் தேர்தல் ஆணைக்குழு ஒரு இரண்டுங்கட்ட நிலையிலே இருந்து அடிபடுகின்றது என்பதே இந்த தலைப்பின் உண்மையான அழுத்தமாக கருத்தாக சொல்ல பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் இந்த தேர்தல் நடத்தப்படுமா, தேர்தல் இடைக்கால அதாவது பதில் போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்ட நிலையிலே தேர்தல் நடத்துவது சாத்தியமா என்பது தொடர்பாக இந்த செய்தியிலே ஆராயப்பட்டிருக்கின்றது. அமைச்சரவையிலே கூடிய போது ஜனாதிபதி ஒரு கருத்தை காட்டமாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக பதில் போலீஸ் மா அதிபர் தலைமையிலே தேர்தலை நடத்துவதற்கு ஒரு சட்ட சிக்கல் இருக்கின்றது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியதை அடுத்து இப்பொழுது சட்ட மா அதிபரின் ஆலோசனையை பெறுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது, அதாவது நிறைவேற்ற அதிகாரம் தீர்மானித்திருக்கின்றது என்பதை இங்கே செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற அந்த ஆலோசனைகளுக்கு அமைய குறிப்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்லலாம் என்பது இந்த செய்தியிலே ஆராயப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியாக நாம் பார்க்க முடிகின்றது. த சுப்ரீம் கோர்ட் இன்டரிம் ஆர்டர் எகென்ஸ்ட் ஐஜிபி தேசபந்து தின்னகோன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிலிமா as 2 top officers barred from services என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. பதில் போலீஸ் மா அதிபர் நியமிப்பதிலே இன்னும் அதிலே மூவர் இருக்கின்றார்கள். அந்த மூவரிலே யாரை நியமிப்பு என்பதிலே இன்னும் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது போலீஸ் திணைக்களத்துக்கு. அந்த பிரச்சனையும் இங்கே ஒரு முக்கிய பிரச்சனையாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பதிநாயக்க அவரும் இதிலே இருக்கின்றார். சஞ்சீவ தர்மரத்ன இருவரிலே ஒருவர் பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்படலாம். சிரேஷ்ட தன்மையின் அடிப்படையில் இவர் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பது இங்கு முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. The police proves social media video of youth accusing cops of planting cannabis in car என்ற தலைப்பிலே ஒரு சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களில் வழியாகிய செய்தி தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி இருக்கின்றார்கள். அவர்களை சில பேரை கைது செய்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வாகனத்திலே குறிப்பாக கார் ஒன்றிலே கஞ்சாவை நாட்டுகின்ற, கஞ்சாவை பயிரிட்டு அவர்கள் வளர்க்கின்ற ஒரு நிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்பது இங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக நாம் பார்க்க முடிகின்றது. அதே நேரம் the 2 prison officials hospitalized following assault by prisoner in transit என்ற தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இது தும்பர சிறைச்சாலையிலிருந்து மட்டக்களப்புக்கு விசாரணை ஒன்றுக்காக நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அங்கு பஸ்ஸில் இருந்த 2 கைதிகள், கொலை குற்றச்சாட்டிலே தண்டனை பெற்ற 2 கைதிகள் இங்கு அதிகாரிகளை தாக்கி இருக்கின்றார்கள். சிறைச்சாலை அதிகாரிகளை தாக்கியதிலே 2 காயமடைந்த நிலையில் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இங்கு செய்தியாக இருக்கின்றது. தும்பர சிறைச்சாலையிலிருந்து மகியங்கனை ஊடாக மட்டக்களப்புக்கு சென்று கொண்டிருந்த பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக டெய்லி மிரர் அதனை முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. தி ஐலண்ட் பத்திரிகையை பார்ப்போம். ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, பிரத்யேகமான ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது. பாட்டாளி எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ்லீட் பார்லிமெண்ட் என்ற செய்தி தான் இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. நேற்று பாராளுமன்றத்திலே உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணபக்க ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது சுங்க திணைக்களத்தை ஏமாற்றுகின்ற பணியிலே சில நிறுவனங்கள், மதுவரி நிறுவனங்கள் கடுமையாக ஏமாற்றுகின்றன என்று அவர் நேற்று பாராளுமன்றத்திலே பகிரங்கமாக பெயர் விவரங்களோடு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். இதன்படி 6000 மில்லியன் ரூபாய் சுங்க திணைக்களத்துக்கு வரியாக அறவிட வேண்டிய நிலையில் இருக்கின்றது. இதில் இதுவரை 600 மில்லியன் ரூபாய் மாத்திரமே அறவிடப்பட்டிருக்கின்றது. மிகுதி அவர்கள் வரி ஏய்ப்பு செய்வதற்கான திட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்று ஒவ்வொரு நிறுவனத்தின் பெயரோடு விவரங்களை இங்கே வெளியிட்டிருக்கின்றார். WM Mendis 3440 மில்லியன், பயம்ப டிஸ்டிலரிஸ் 560 மில்லியன், பயம்ப ஸ்பிரிட்ஸ் 260 மில்லியன், இவ்வாறு மில்லியன் கணக்கான ரூபாய்களை அவர்கள் ஏப்பமிட முயற்சிக்கின்றார்கள். ஆகவே சுங்க திணைக்களம் இதிலே உஷாராக இருக்க வேண்டும் என்பது அவருடைய குற்றச்சாட்டாக நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருந்தார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது.
பிரதான படம் டிஎன்ஏ எம்பிஸ் எம்ஏ சுமந்திரன் ஸ்ட்ரெஸஸ் பாயிண்டிங் டியூரிங் த டிஸ்கஷன் ஆன் த கண்ட்ரவர்சியல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது பொருளாதார மாற்று சட்டமூலம் தொடர்பாக நடந்த பாராளுமன்ற குழு கூட்டத்திலே சுமந்திரன் கடும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுகின்ற காட்சி இங்கே பிரதான படமாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கீழ்ப்பதிலே ஒரு செய்தி, தேசபந்து சஸ்பெண்டட், பிரசிடென்ட் ஆஸ்க் டு அப்பாயிண்ட் ஆக்டிங் ஐஜிபி, நம்பர் 2 போஸ்ட் இன் போலீஸ் வேக்கண்ட் சின்ஸ் ஜூலை 18 என்ற தலைப்பிலே இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தேசபந்து தென்னக்கோனின் பதவி இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து இந்த இரண்டாவது பதவி நிலையில் இருப்பவர் பதில் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஜூலை 18ஆம் தேதி முதல் அந்த இடமும் வேக்கண்டாக அதாவது வெற்றிடமாக இருக்கின்றது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரதி போலீஸ் மாதிபராக இருக்கின்ற யாவத்தன் என்பவருக்கு இதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்று தி ஐலண்ட் பத்திரிகை அதனை முக்கிய செய்தியாக பிரசுரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க தேர்தல் இன்று உலகத்திலே சூடுபிடித்த ஒரு செய்தியாக அமெரிக்க தேர்தலும் இருந்து வருகின்றது. இதில் முக்கிய செய்தியாக ட்ரம்ப் மூவ்ஸ் டு பிளாக் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் பைடன்ஸ் $91 மில்லியன் டு ஹாரிஸ் என்ற தலைப்பிலே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது அமெரிக்க தேர்தலில் பைடன் அவர் தனது போட்டியில் இருந்து அவர் வாபஸ் பெற்றுக்கொண்டார், ஒதுங்கி கொண்டார். இந்த நிலையிலே இப்பொழுது ட்ரம்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையிலே கடுமையான போட்டி நிலவுகின்றது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ட்ரம்ப் இங்கு ஊழல் மோசடியிலே அதாவது பணங்களை செலுத்தி தங்களை வெற்றியிட்ட பார்க்கின்றார் என்று கமலா ஹாரிஸ் தரப்பு குற்றம் சாட்டி இருக்கின்றது. இந்த நிலையிலே கமலா ஹாரிஸ் கூறியிருக்கின்றார், ட்ரம்ப் தரப்பு $91 மில்லியன் கொடுப்பதற்கு சில மோசடிகளில் ஈடுபடுகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அல் ஜசீரா செய்தியையும் பிடிஐ செய்தியையும் ஆதாரம் காட்டி இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ட்ரம்ப் வெற்றி வாய்ப்பை பெறுகின்ற தான் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது என்று ட்ரம்ப் கூறினாலும் கமலா ஹாரிஸ் கூறுகின்றார், வெற்றி வாய்ப்பு எங்களுக்கே இருக்கின்றது என்று அவர் அடித்து கூறுகின்றார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவும் இங்கே முக்கிய செய்தியாக நாம் தி ஐலண்ட் பத்திரிகையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையை பார்ப்போம். டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் சுப்ரீம் கோர்ட் சஸ்பென்ஸ் தேசபந்து ஆஸ் ஐஜிபி என்ற தலைப்பிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 9 FR பெட்டிஷன்ஸ் கிவன் லீவ் டு ப்ரொசீட் என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி நாம் பார்த்த அதே விளக்கங்களோடு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பு தலையிடப்பட்ட செய்தியும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆன் ஐஜிபி கேபினட் ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் டீப் ஸ்டடி என்ற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கடுமையாக ஆராய்ந்த நிலையிலே கேபினட் இதுக்கு தொடர்பான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றது. கட்டங்கட்டப்பட்ட ஒரு செய்தியும் படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளிலும் நாம் இதை பார்க்க முடிகின்றது. economic transformation over the next 10 years, President, education system reforms to align with the new technology என்று நேற்று நடந்த நிகழ்வொன்றிலே ஜனாதிபதி ஆற்றிய உரையோடு இங்கே தரப்பட்டிருக்கின்ற செய்திதான் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பண்டாரநாயக்க காலேஜ் அதிபரோடு அவர் நிலையாடுகின்ற காட்சி தான் இங்கே பேசப்படுகின்ற காட்சி இங்கே தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 106வது பண்டாரநாயக்க காலேஜ் கம்பகா பண்டாரநாயக்க கல்லூரியினுடைய 106வது ஆண்டு விழாவில் ஜனாதிபதி கலந்து கொண்ட போது மாணவன் ஒருவரால் வரையப்பட்ட ஜனாதிபதியின் படம் அவரிடம் கையளிக்கப்படுகின்ற காட்சிப்படுத்தப்படுகின்ற காட்சி இங்கே பிரதான படமாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது டெய்லி நியூஸ் பத்திரிகையின் முக்கிய முன்பக்க செய்திகள். இனி சிங்கள பத்திரிகைகளை பார்த்தால் சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்தி உசாவியன் தகனமக் என்று தரப்பட்டிருக்கின்றது. தேசபந்து தென்னக்கோனுடைய படத்தோடு தரப்பட்டிருக்கின்ற செய்தி. இங்கு வித்தியாசமான பிரத்யேகமான ஒரு செய்தி 3 போலீஸ் அதிகாரிகளுடைய படத்தோடு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வடவளன புட்டுவை எதிரியேன் நம் துணக் என்று இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதாவது உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு அறிவிப்பை பரிந்துரையை ஜனாதிபதிக்கு வழங்கியது பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்குமாறு. இந்த பதில் போலீஸ் மா அதிபருக்கு 3 பேருடைய பெயர்கள் இங்கே அடிபடுவதாக படத்தோடு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரதி போலீஸ் மா அதிபராக இருக்கின்ற லலித் பதிநாயக்க, பிரியந்த வீரசூரிய, சஞ்சீவ தர்மரத்ன இந்த 3வர்களுடைய படத்தோடு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. வெற்றிடம் ஒன்றாகவே இருக்கின்றது. பிரதி போலீஸ் மா அதிபர் பதில் போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு வெற்றிடம் ஒன்றே இருக்கின்றது. 3வருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இவர் 3வரில் யார் பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட இருக்கின்றார்கள் என்பதை இங்கு முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் ஒரு பிரத்யேகமான ஒரு செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சந்தைய
இலக்கிய உற்சவ திகா கொமிசமென் நவத்வை என்ற தலைப்பிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்ஐஎல் ரத்நாயக்கவின் அறிவிப்போடு ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக அரசியல் நோக்கத்தோடு அரசியல் இலக்கோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சில நிகழ்ச்சிகள் 30 நிகழ்ச்சிகளை தேர்தல் ஆணைக்குழு தடுத்து நிறுத்தி இருக்கின்றது என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினமின பத்திரிகை பார்த்தால் தினமின பத்திரிகையும் நாம் ஏனைய டெய்லி நியூஸ் தினகரனில் பார்த்த அதே செய்தி தான் இங்கு பிரதான தலைப்புச் செய்தி, முக்கிய செய்தியாக முன்பக்க செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அளவிலே நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை உங்களை இதே நேரம் சந்திப்போம் என கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.